மழை வந்துச்சு மலம் எப்படி அசிங்கமோ அடுத்த கொண்டாட்டியும் வந்து அதே அசிங்கம் தான்டா, அதே அசிங்கம் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் சேத்துல புரண்டு சகதியில புரண்டு அந்த மலத்துல கூட நீங்க புரண்டு இருக்கலாம் சார். அம்மா அசிங்கப்படுறாங்கல்ல, ஒரு பெத்த தாய்க்கு இதை விட என்ன ஆகணும்? நீ ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்க, நீ ஒன்றும் பிடுங்கி கிழிச்சிடவனா, நீ ஒன்றும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி ஒரு யூடியூபர் ஆகி நீ ஒன்றும் ஊழலை வெளியே கொண்டு வந்து கிழிச்சிடவனா? பெத்த தாயை நிம்மதியாக வாட விடுறியா நீ முதல்ல? ஏற்கனவே இங்கே ஒரு பைத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே கட்சியோட தொண்டர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் தான் நான் சொல்கிறேன். இந்திய அரசியல்வாதிகளே இப்படிதான், வீட்டை இடிச்சிடுவான், துப்பாக்கிகளை சுட்டு வாசல்ல போடுவாங்க. இந்திய அரசியல் நடக்குது, இதெல்லாம் இந்திய அரசியல் நடக்குது. அதையே நீங்க தனியா திராவிட மாடல் தனியா பாக்குறீங்க. இங்க அந்தந்த லெவல்ல நடக்குது சார். இங்க நிர்வாகத்தை யார் எதிர்த்தாலும் சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமையோ அதான் நிலைமை. நிர்வாகம் எதிராக திரும்பிடுச்சுன்னா இங்க யாரா இருந்தாலும் காலி. கலைஞர் நடுரோட்டில் உட்கார வச்சாங்க, நிர்வாகம் தான் உட்கார வச்சு. ஜெயலலிதா வந்து தனி நீதிமன்ற படிக்கட்டில் ஏறினே இருந்தாங்கல்ல, நிர்வாகம் தான் பண்ணுச்சு. இப்ப காவல்துறை வச்சு அவர் மேல கேஸ் வைக்கிறது, அப்புறம் துப்புரவு தொழிலாளர் வந்து திமுக ஆளும் அரசு வந்து ஒரே பாயிண்ட். சவுக்கு சங்கர் ரொம்ப என்ன சொன்ன வெல் எஜுகேட்டட், சரிங்களா, காவல்துறையில் பணியாற்றியவர். அவருக்கு தெரியல ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எப்படி கன்வே பண்றது தெரியல. கன்வே பண்ணிட்டீங்க, அதை விட்ரா பண்ணிக்கும் மன்னிப்பு கேட்கவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பண்ண வேணாம். சரி, ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிட்டீங்க. அந்த ஊழல் குற்றச்சாட்டை அடுத்த கட்டமாக எப்படி நகர்வு கொண்டு போகணும்? நீதிமன்றம் போங்க, வழக்கு வந்து எதிர்பார்க்கல, மக்களுக்கு தெரிஞ்சா போதும். இல்லை அப்படி கிடையாது. அதான் இதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்களுக்கு தெரிஞ்சா போதும். மக்களுக்கு நல்லா தெரிவிச்சு என்ன பண்ணீங்க? ஜனம் தான் சுப்பிரபாதம் பாடிட்டு இருக்கீங்க, ஜனம் தான் பாடிட்டு இருக்கீங்க. அவுட்புட் என்ன? ஒன்று நீங்கள் இயக்கமாக மாறணும், இல்லை ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இருக்கணும். இப்போ உங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு அசைன்மெண்ட் வருதுன்னு ஆயிடுச்சு இல்லை? ஓகே, இப்போ இன்னொன்று சொல்ல வரேன். அதில் அந்த நேற்று வெளியிட்ட வீடியோவில் கூட இந்த சமூக ஊடகத்தில் இந்த யூடியூப்லேருந்து முடக்க போகிறேன், நான் வெளியே போகிறேன், இது வந்து எனக்கு இழப்பு கிடையாது, சமுதாயத்துக்கு தான் இது பெரும் இழப்புன்னாரு. இது எந்த அளவுக்கு சமுதாயம்? அது அவர் சொன்ன உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்களா? ரோட்டில் வந்து பார்த்தீங்களா? அவர் சொன்ன உடனே போராட்டம் இல்லை, அப்படியே இந்த கடல் அலைகள்லாம் அப்படியே நின்றுச்சு, அப்படியே அந்த பறவைகள்லாம் போகும்போது அப்படியே பறவைகள் அப்படியே நின்றுச்சு. நிஜமா அப்படியே மரம் காற்றுல அசையும் போது அப்படியே நின்றுச்சு. வாங்க சார், நீங்கள் வேற ஒன்று, நீ உள்ளே இருக்கும்போது இந்த சவுக்கு மீடியா வேலை செய்யவே இல்லை. ஏன் வேலை செய்யலை? அது நிறுவனம் அந்த வேலை செஞ்சிடணும்ல, புரியுதுங்களா? இங்கே அங்கே சவுக்கு சங்கர் தனிநபர் தான், இங்கே இன்னும் தனிநபராக இருக்கிறாரு. சவுக்கு சங்கர் இயக்கம் இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? தனி அதை சொன்னாதான் சில பேர் கசப்பாக இருக்கு. இப்போ அதே சொல்லியிருக்காரு, நான் வெளியே போகிறது வந்து ஒரு யுக்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. யுக்தினா வேறு எதாவது சேர போகிறாரா? சார் என்ன வேணா இருக்கட்டும் சார், எது வேணா சொல்லட்டும் சார். நீங்கள் நடந்துக்கிறது வச்சு தான் சார் நீங்கள் செயல். நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேத்துல புரண்டு சகதியில் புரண்டு அந்த மலத்தில் கூட நீங்கள் புரண்டு இருக்கலாம் சார். அம்மா அசிங்கப்படுறாங்கல்ல, ஒரு பெத்த தாய்க்கு இதை விட என்ன ஆகணும்? நீ ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்க, நீ ஒன்றும் பிடுங்கி கிழிச்சிடவனா? நீ ஒன்றும் இது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி ஒரு யூடியூபர் ஆகி நீ ஒன்றும் ஊழலை வெளியே கொண்டு வந்து கிழிச்சிடவனா? பெத்த தாயை நிம்மதியாக வாட விடுறியா நீ முதல்ல? நான் கேட்குறேன். கர்வம் இருக்குது எங்களுக்குலாம், மானத்தோட கடைசி வரைக்கும் எங்கள் தாய் வந்து வாழ்ந்தாங்க, செத்தாங்க, அந்த கர்வம் இருக்குது இன்னும் நெஞ்சில். அதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. நம்ம எப்படி வேணா இருக்கலாம் சார், சேத்துல புரலாம் சார், கல்லடி வாங்கலாம், மண்ணடி வாங்கலாம், செருப்படி வாங்கலாம், என்ன வேணா போகலாம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஒரு பெத்த தாய் வந்து ஒரு நிம்மதியாக விடுறியா? அப்புறம் இப்போன்னு சொல்ற எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு எல்லா அசிங்கமும் பட்டாச்சு. இப்போ சொல்ற எங்க தாயை விட, ஏன்னா உனக்கு எப்படா இது அந்த அறிவு வந்துருக்கணும் உனக்கு? நான் மீண்டும் சொல்றேன், இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடியவங்க இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அதே சவுக்கு சங்கர் டார்கெட் அப்படியே இங்கே தான் இங்கே தனிப்பட்ட சார் ஒரு எல்லை மீறி ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க சார். நீங்கள் தனிநபர் தாக்குதல் பண்றீங்க இங்கே. நீங்கள் தேவையில்லாம அவரை வளர்த்து விடுறாங்க. இப்போ எங்க என்னத்தை வளர்த்து விட்டாங்க? இப்போ சவுக்கு சங்கர் நேரடியாக டெய்லி அட்டாக் பண்ணாங்கன்னா மக்கள் மற்ற ஒரு பரிதாபம் சார். நீங்க இந்த இடத்துல நீங்க கேட்டதை சொல்ல வளர்த்து விடுறாங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது நடந்தது இல்லை, இங்கே பல பேர் கதறதை நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறேன் கேட்டேன், நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்கன்னு முதல்ல பார்க்கணும். வெறும் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்கலை, நிர்வாகத்தை எதிர்க்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நிர்வாகத்தை யார் எதிர்த்தாலும் சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமையோ அதான் நிலைமை. நிர்வாகம் எதிராக திரும்பிடுச்சுன்னா இங்கே யாராக இருந்தாலும் காலி. அதனால தான் நான் சொல்கிறேன், கலைஞர் நடுரோட்டில் உட்கார வச்சாங்க, நிர்வாகம் தான் உட்கார வச்சு. ஜெயலலிதா வந்து தனி நீதிமன்ற படிக்கட்டில் ஏறினே இருந்தாங்களே, நிர்வாகம் தான் பண்ணுச்சு. ஏன்னா உண்மை.
எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் இதுதான் நிர்வாகம்ன்றது. நீங்கள் காவல்துறைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிர்வாகத்துக்கு எதிராக திரும்பினா இப்படி தான் நடக்கும். நிர்வாகம் பண்ணும் அதை. இது கம்மி சார். இங்கே இது வந்து நான் ஏதோ இதை வந்து தொடச்சி போட்டு பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் வந்து வட இந்தியாலாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கௌரி லங்கேஷ் தான் நாங்கள் தெரியும்ல. சுட்டே கொள்றாங்க. வாசலில் வீட்டு வாசலில் சுட்டு போட்டான். இன்னும் வீட்டில் மலம் கொட்டிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க? அட்டாக்னு சொல்கிறீங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? நார்த் இந்தியாவில் ஒரு வீட்டை தூக்கிட்டானுங்க அப்படியே, யூபியில் தெரியும்ல. அதுதான் அட்டாக். நீங்கள் சொன்னீங்களே அட்டாக்னா என்னென்னா டெமாலிஸ். அப்படியே தூக்கிட்டான். புல்டோசர் வச்சு வீட்டை காலி வச்சுட்டாங்க சார். அதுக்கு என்ன பண்ணீங்க? இங்கேயாவது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை? அப்படியே உங்கள் மனசு வருது இப்போ? இல்லை பரவாயில்ல, இங்கே தமிழ்நாட்டில் பரவாயில்ல. ஏதோ ஒரு பிரச்சனை எதிர்த்து பேசுனா மலத்தை தான் கொட்டுறாங்க, அசிங்கப்படுறாங்க. இதே வட இந்தியாவில் இது அண்ணாமலை கண்ணன் தெரிவிக்கிறார். அண்ணாமலை பேசுவாரா? எடப்பாடி அண்ணாமலை பேசுவாரா? நான் கேட்கறது பேசுறேன். அண்ணாமலை பேசுவாரா? அண்ணாமலை கண்ணன் தெரிவிக்கிறார்ல. வட இந்தியாவில் வீட்டையே தூக்கிட்டாங்க சார். பேசுவீங்களா நீங்க? இப்போ அதை கேட்க வர மரத்தை ஊத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அரசியல்வாதிகளே இப்படிதான். வீட்டை இடிச்சிடுவான், துப்பாக்கியில் சுட்டு வாசல்ல போடுவாங்க. இந்திய அரசியல் நடக்குது இதெல்லாம். இந்திய அரசியல் நடக்குது. அதுவே நீங்க தனியா திராவிட மாடல் தனியா பாக்குறீங்க. இங்க அந்தந்த லெவல்ல நடக்குது சார். இப்போ நீங்க சொல்றீங்க அட்டாக் என்பது பல வடிவங்கள் இருக்கு. எது தமிழ்நாட்டில் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை வந்து அரசியல்வாதிகள் இப்போ எதிர்கட்சிகள் சரி, பாஜக சரி, சார் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வேணும் சார். தெரியும் இல்ல சவுக் தன் பக்கம் இருக்கிறதுக்காண்டி. ஆமா, இவரு போனாருன்னா ஒரு அப்படியே அந்த சோர்ஸ். ஆமா, இவரு போனாருன்னா சார் ஏற்கனவே இங்க வந்து யூடியூப்லயே வியூஸ் வரல, பாதி வியூஸ் வரலன்னு புலம்பி இருந்தாரு. இவர் போனதால என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் தலைவலி தான் என்ன வரும். யூடியூப்ல வந்து வியூஸ் கொடுக்குறவங்க வந்து சூப்பர் அண்ணான்னு சொல்றவங்க நம்பி அரசியல் கட்சி தொடங்க முடியாது சார். ஏற்கனவே இங்கே ஒரு பைத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே கட்சியோட தொண்டர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் தான் நான் சொல்கிறேன். பைத்தியம் தான் விஜய் தான் சொல்கிறேன். நான் விஜய் தான் பைத்தியம். அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்றும் கட்சி தலைவரும் அப்புறம் மண்டையில் மசாலாவே இல்லை. இருக்கிற 3 பேரை வச்சுக்கிட்டு 32 வியூக அமைப்பாளர் கூப்பிட்டோன்னா உன் மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம். மசாலா இல்லைன்னு கேட்டால் ஒரே ஒரு ஆளை வச்சுப்பேன். நீ 3 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொன்னா உன் மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் கேட்டால் ரசிகர்கள்லாம் தொண்டர் ஆகிட்டானுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் இதில் வர யூடியூப்பில் வர வியூஸ் எல்லாம் வந்து வியூவர்ஸ் வச்சு நீங்கள் கட்சி தொடங்க முடியுமா சார்? இன்றைக்கி வாழ்க அண்ணானோ நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பான். எது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ரைவ் ஸ்னேக்கர் மாதிரி சார். வருவாங்க, லைக் கொடுப்பாங்க, வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ணா சொல்லுவாங்க. அவங்கள நம்பிலாம் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்க முடியாது. ஸோ சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல சார். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா இங்கே பழி உணர்வே இருக்கக்கூடாது கௌதம். நான் சொல்கிறேன் பழி உணர்வே இருக்கக்கூடாது. எதுக்கு நான் ரிட்டையர் ஆகி போகிறாங்க? நேற்று வரைக்கும் வந்து சைலேந்திர பாபு இருந்தார், அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர் போன பிறகு அப்புறம் இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் போன பிறகு அடுத்து இப்போ அருண் இருக்கிறாரு, அவர் போக போகிற கமிஷனர் டிஜிபிலாம் இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போக போகிறாங்க. அவங்ககிட்ட எதுக்கு தனி பர்சனல் அட்டாக் எதுக்குன்னு கேட்குறேன் நான். முழுக்க ஒரு பர்சனல் அட்டாக் தான். அது எதுக்குன்னு கேட்குறேன். அது பண்ணால் சிக்கல் தான் வரும். யாரானோ தனி மனிதர் நீங்கள் விரோதம் மனசில் வந்துடக்கூடாது. எனக்கு நான் சொல்றேன்னு கேட்டேன்னா சவுக்கு ஒரு யூடியூபராக தொடரட்டும். அதில் வந்து அவர் தொடரட்டும் இல்லை தொடராமல் போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் பர்சனல் அட்டாக் யார் மேலேயும் இருக்கக்கூடாது. அது எனக்கும் சரி, கௌதமும் சரி, எல்லாருக்கும். தனிப்பட்ட மோதல் தேவையில்லை சார். அன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்களா, அடுத்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு போங்க. எவ்வளோ இருக்கு, அடுத்து எடப்பாடி கிட்ட போங்க. நம்ம ஏன் சோட்டி அடிக்கிறோம்? இது இந்த பக்கம் திடீர்னு அண்ணாமலை அடிக்கிறோம். நிறைய பேர் கோயப்பிடுங்கிறான்னு கேட்டேன். சேகோரா யார் பக்கம்னே தெரியல. ஒரு நாள் திடீர்னு அண்ணாமலை திட்டுறான், ஒரு பக்கம் திடீர்னு ஒன்று கேட்டால் வந்து எடப்பாடி திட்டுறான், ஒரு பக்கம் மோடியை திட்டுறான், ஒரு நாள் திடீர்னு வந்து முக ஸ்டாலின் திட்டுறான், திடீர்னு இன்னும் யாருமே தெரியல. ஒன்றும் இப்படி இருக்க தான் நல்லது. சும்மா அந்த அசைன்மெண்ட் வாங்கிக்கினேன். என்ன சார், அவன் சாயந்தரம் கூப்பிடுவான் சார், ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு கூப்பிட்டு வச்சு கேட்டால் கவரில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு எது நல்லா பிரியாணி நல்லா தின்னுட்டு காலைல போயிட்டு கடை விரி தலைவரை சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் தலைவரை, நீங்க விட்டு நான் பார்த்துக்கிறேன். எது இதுதான் மீடியாவை நீங்க கத்தி மாதிரி பயன்படுத்த முடியாது கௌதம். மீடியாவை கத்தி மாதிரி நீங்க பயன்படுத்த முடியாது, சிக்கலாயிடும். அதே தவிர நான் பண்ணிட்டு கௌதம் குற்றம் சாட்டக்கூடாதுல்ல. அந்த தப்பு நானும் பண்றேன்ல. உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு சார்.
எந்த வருமானமும் இல்லை சார் உங்களுக்கு. வெறும் பிழைப்பூஜையை வச்சு நீங்கள் பிழைக்கிற ஆளுக்கு எப்படி சார் 3 கோடி ரூபாய் வீடு வந்துச்சு, அதுவும் ஒப்பாட்டிக்கு அப்படின்னு நான் சொல்லலை. சில ஊடகத்தில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை இல்லையா? மழை வந்துச்சுன்னு மலம் எப்படி அசிங்கமோ அப்படிதான் அடுத்தவன் பொண்டாட்டியும் அசிங்கம். உங்க பெட்ல மழை வந்துச்சுங்கல்ல, அடுத்தவன் பொண்டாட்டியும் வந்து அதே அசிங்கம் தான்டா, அதே அசிங்கம் தான். அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வழியை சுமக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பேச வைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் நீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் சொல்றது அதுதான். மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களோன்னு தோணுது சார். அப்படி இல்லை சார், நான் பிராக்டிகல் சார். நான் பேசுறது நான் ஒழுக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நான் நீ அடுத்தவங்களை பற்றி நீ பேசும்போது நீ ஒழுக்கமானவனான்னு கேட்குறேன். நான் ஒரே கேள்விதான். நான் மற்ற குற்றச்சாட்டுலாம் போவே இல்லை சார். பரிதாபப்படுறேன் உண்மையிலே. சில பேர் வந்து HIV அவர் பேர்ல இருக்குன்னு சொல்றேன். நான் வருத்தப்படுறேன் உண்மையிலே. சில பேர் அந்த மாதிரி அது தப்பு. அது உண்மையிலே தப்பு. அது வந்து அந்த மாதிரி வந்து அது ரொம்ப அவதூறானது. அந்த மாதிரி வந்து கேட்டால் ஒருத்தனை நோயாளியா ஒருத்தனை வந்து அவன் ஒழுக்கம் இல்லாத சொல்லுங்க. நீங்கள் சவுக்கு சங்கர் ஒழுக்கம் கிடையாது. ஆனால் HIVன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதனால அந்த நோய் வருதுன்றது வேற விஷயம். எப்படி சொல்றீங்க? அப்படி இல்லை சார், பாருங்க HIV நல்லா புரிஞ்சுங்க. ஒழுக்கம் தவறானாலும் வந்து HIV வரும். ஆமாம், இன்ஜெக்ஷன் மூலமாக HIV வரும். இப்போ HIV வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ எனக்கே HIV இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இவர் வந்து ஒழுக்கம் தவறான HIV வந்து ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷனில் கூட எனக்கு வந்துட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு மருந்து எடுக்கும்போது இல்லை எங்கேயாவது சவரம் பண்ணும்போது வந்துடலாம். எய்ட்ஸ் எப்படிலாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொன்னேன், எய்ட்ஸ் எது கேட்டேன், ஒரு நோய் இல்லைனா கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு நோயாக தான் பார்க்கப்படுது. இப்போ எய்ட்ஸ் வந்தாங்க, அவன் வந்து அவனுடைய மரணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அப்படி வந்து ஒருத்தனை வந்து சித்தரிக்க வேணாம். அது யார் செய்தாலும் சரி, அது முக்தார் செஞ்சாகட்டும், அவர் தம்பி அவர் பேர் என்ன திருச்சியில் பேசுவார், சிவாவுடைய சூர்யா சிவாவா சூர்யான்னு தான் சொல்ல நினைக்கிறேன். சூர்யா யாராக இருந்தாலும் வந்து அது மாதிரி ஒரு நோயாளியாக ஒருத்தரை வந்து சொல்கிறேன். அதை விட சவுக்கு டைரெக்டாக சொல்லுங்கள், ஒழுக்கம் கெட்டவன் சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் ஒழுக்கம் கெட்டவன். ஓகே, இதான் உண்மை. அதுக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இதுதான் இங்கே வந்து ரொம்ப இங்கே முதல்ல நீங்கள் ஒழுக்கமாக இருந்துட்டு இன்னொருத்தரை நீங்கள் வந்து கை காட்டுங்க சார். ஓகே, நீங்களே ஒழுக்கம் இல்லாமல் இங்கே சிக்கல் அதனால தான் வருது உங்களுக்கு. இப்போ மற்றவங்களுக்கு ஏன் வரல? ஏன் மாரிதாசை வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க? ரொம்ப நன்றி. சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடந்த செயல்களை பற்றி நீங்கள் விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சவுக்கு சங்கரை பற்றி சொன்னதுக்கும் மிக்க நன்றி. விசாரணை என்ன வரும், யார் தான் அந்த குற்றவாளிகள், யார் பின்னாடி இருந்து யார் இந்த செயலை செஞ்சாலும் பின்னாடி விசாரணை தெரிய வரும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.